ஹலோ எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். என்ன தெரிய வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? பீட்ரூட்டை தோலை சீவிட்டு சீவிர கட்டையில் வச்சு இந்த மாதிரி பொடியை சாப் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த டேஸ்டியான ஒரு பீட்ரூட்டும் மாங்காவும் வச்சு ஒரு டேஸ்டியான கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாங்காவை தோலை சீவிட்டு, இப்போ சீசன் இல்லையா, தோலை சீவிட்டு அதுவும் சீவிர கட்டையில் சீவி வச்சுட்டுருக்கேன். வாங்க இந்த பீட்ரூட்டும் மாங்காவும் வச்சுட்டு ஒரு டேஸ்டியான கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சிருக்கு, கடுகு போட்டிருக்கேன், கடுகு வெடிச்சுருக்கு, 2 உளுத்தம்பருப்பு சேர்த்தேன். இது பாருங்க, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருக்கு. இப்போ இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சீவி வச்சுருக்கிறேன் மாங்காய் இதோடு சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்க்குறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 50 கிராம் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து நல்லா குக்கரில் 4 விசில் வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு பாருங்க. இதையும் இதோட சேர்க்குறேன். இதை மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இது பாருங்க, நம்ம போட்டிருந்த மாங்காய், கொண்டக்கடலை, பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நாம் சாப் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை இதோட சேர்க்குறேன். இதுக்கு காரம் தனியாக கிடையாது, இந்த 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம். இப்போ இதுக்கு திட்டமாக உப்பு சேர்க்குறேன். இந்த பாருங்க, இதை அப்படியே கொஞ்சம் பிரட்டி விட்டோம்னா நல்லா சுருளை வதங்கி வந்துடும். இது பாருங்க, நம்ம மாங்காய் போட்டிருந்தோம் இல்லையா, இந்த பீட்ரூட் கலரில் சுத்தமாக மாங்காய் போட்டிருந்தே தெரியல, ஆனால் சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டில் தெரியும். இப்போ நல்லா சுருளை வதங்கிடுது. முன்னாடி போட்டதுக்கும் இப்போக்கையும் உங்களுக்கு நிறையா வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் கொஞ்சமாக திருக்கி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்க்குறேன். சேர்த்துட்டு மேலாக கருவேப்பிலை சேர்க்குறேன். பச்சை கொத்தமல்லி இருந்தால் பச்சை கொத்தமல்லி சேர்க்கலாம். பச்சை கொத்தமல்லி இல்லாத காரணத்தினால கருவேப்பிலை மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் பச்சை கொத்தமல்லி சேர்த்துங்கோ. கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்க்குறேன். அவ்வளோதான். இதை இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். பீட்ரூட்டு, மாங்காய், தேங்காய் கறி. நீங்கள் இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன். இதை நீங்கள் உங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.